சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மூட்டை மூட்டையாக கழிவறையில் சிக்கிய பணம், நேரு கைது. கடந்த திமுக ஆட்சியில் 2022ஆம் ஆண்டு முதல் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிக்கு அந்த பகுதியில் உள்ள சுமார் 13 கிராம மக்கள் 1100 நாட்கள் கடந்து போராட்டம் நடத்தி வந்தாங்க. மக்கள் போராட்டத்துக்கு சிறிதும் செவிசாய்க்கவில்லை அப்போதைய திமுக அரசு. ஆனால் சுமார் 1100 நாட்களை கடந்து நடந்து வந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கலந்து கொண்ட விஜய் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிக்கு எதிராக போராடி வந்தார். சுமார் 13 கிராம மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர். மேலும் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அரசியல் கட்சியை தொடங்கிய பின்பு முதலில் விஜய் கலந்து கொண்ட களப்போராட்டம் என்பதும் பரந்தூர் விமான நிலைய போராட்டம்தான். இதனைத் தொடர்ந்து சொன்னதை செய்வோம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்பதற்கு முன் உதாரணமாக முதல்வர் விஜய் சட்டசபையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என அறிவித்து பரந்தூர் பகுதியை சுற்றியிருக்கும் சுமார் 13 கிராம மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் முதல்வர் விஜய் சட்டசபையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என அறிவித்த உடனே சட்டசபையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கதறல் அதிகரித்தது. மேலும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க. மேலும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு திமுகவினரின் கதறலுக்கு பின்னணி காரணம் என்ன என்பது தற்போது தெரிய வந்திருக்கு. குறிப்பா பல கோடி வாரி அள்ளலாம் என்கின்ற திமுகவினரின் கலவில் முதல்வர் விஜய் மண்ணை அள்ளி போட்டுவிட்டார் என்ற தகவலும் வெளியாயிருக்கு. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க இடம் உறுதி செய்து முறையான அறிவிப்பு வெளியாகும் முன்பே விமான நிலையம் அமைய இருக்கும் இடத்தை சுற்றி கடந்த திமுக ஆட்சியில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறாங்க. குறிப்பாக திமுக முதல் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் பினாமி பெயரிடும் சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாக சொல்லப்படுது. எப்படியும் பரந்தூர் விமான நிலையம் வந்துவிடும், நாம் வாங்கி குவித்துள்ள சொத்துக்கள் பல மடங்கு அதிகரித்து பல கோடி குவித்து விடலாம் என்கின்ற கனவில் மிதந்து கொண்டிருக்கிறாங்க திமுக மாஜி அமைச்சர்கள். ஆனால் அவர்களின் கனவில் இடியை இறக்குவது போன்று அமைந்துவிட்டது முதல்வர் விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட இருக்கிறது என்கின்ற அறிவிப்பு. இதில் மிகப்பெரிய கேலி கூத்து என்னவென்றால், பரந்தூர் விமான நிலையம் முறையான அறிவிப்பு வெளியாகும் முன்பு அங்கே இருக்கும் விவசாயிகளிடம் அப்போதைய விலையை விட 2 மடங்கு 3 மடங்கு கொடுத்து அந்த நிலங்களை வாங்கி குவித்திருக்கிறாங்க திமுகவினர். ஆனால் பரந்தூர் விமான நிலையம் அறிவிப்பு வெளியான பின்புதான் அங்கிருந்த விவசாயிகள் தங்கள் நிலத்தை இதற்காக தான் 2 மடங்கு 3 மடங்கு அதிகம் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்களா என ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். ஆனால் தற்போது பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் இனி அங்கே திமுகவினர் வாங்கிய இடத்தை இனி வாங்கிய விலைக்கு கூட யாரும் வாங்க மாட்டார்களே என்கின்ற ஏமாற்றம்தான். பரந்தூர் விமான நிலையம் வேண்டும் என கூச்சலிடுறாங்க திமுக மாஜி அமைச்சர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும். மேலும் நேரு அவர்கள் அமெரிக்கா, லண்டன் போன்ற வெளிநாடுகளில் 1000 ஏக்கர் 500 ஏக்கர் என்று ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களிடமும் விவசாய நிலங்களை வாங்கியிருக்கிறார். அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளில் தமிழ்நாட்டில் விவசாயம் செய்யக்கூடிய இடங்களில் கார்ப்பரேட் நிறுவனங்களை கட்டி கொண்டிருக்கிறது திமுகவின் ஆட்சியில். ஆனால் இவர்கள் வாழ்க்கை மற்றும் இவர்களது வாரிசுகள் எந்த ஒரு விதத்திலும் பாதிப்பு அடையாமல் இருப்பதற்காக வெளிநாடுகளில் விவசாய நிலங்களை வாங்கியிருக்கிறாங்க. இதற்காக பணம் எங்கிருந்து வந்தது, யாருடைய சொத்துக்களை, இவையெல்லாம் என்று KN நேரு அவர்கள் மீது நேரடியாக ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையிலே தாக்கியிருந்தார். மேலும் KN நேரு அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கு இன்று காலையிலே வீடு புகுந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. அதில் பல கோடி சிக்கியது. கழிவறையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணங்களும் கண்டறியப்பட்டிருக்கு. அமெரிக்க டாலர்கள், பல லட்சம் அமெரிக்க டாலர்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. எப்படி அமெரிக்க டாலர் KN நேரு அவர்கள் வீட்டில், அதுவும் கழிவறையில் ரகசிய அறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு? இதன் பின்னணியில் யார் இருக்காங்க என்பதெல்லாம் தற்போது விசாரணையின் மூலம் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் என்று சொல்லப்படுது. மேலும் KN நேரு அவர்கள் தற்போது திமுகவின் மாஜி அமைச்சராக இருந்து வருகிறார். தொடர்ந்து திமுகவில் உள்ள ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் திமுக ஆட்சி காலத்தில் குறுநில மன்னர்களாக செயல்பட்டது
ஒட்டுமொத்த திமுகவுக்கு தேவையான அனைத்து ஆடம்பர வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறாங்க. அதில் பெருவாரியான சொத்துக்கள் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கமிஷன் மூலமாகவே பெற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த டெண்டரில் 30% கமிஷனாக பெற்று இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையையும் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழல் தற்போது ஆளும் கட்சியாக வர முடியாத சூழல் உருவாகியிருக்கு. இனி மக்கள் யாரும் திமுகவை நம்ப மாட்டாங்க, திமுகவை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் முழுவதும் மக்கள் திமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் கூட திமுகவின் ஆட்சி தமிழ்நாட்டில் இனி தேவையில்லை. தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தது மொத்தம் முறைகேடுகள், ஊழல்கள். நாம் பட்டியலிட்டு பார்த்தால் அதில் முதலிடத்தில் அந்த டாப் 5 மாஜி அமைச்சர்கள் KN நேரு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, பொன்முடி, தங்கம் தென்னரசு போன்றவர்கள் தான் இருப்பார்கள். பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்த முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக 5000 ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்படும், அதிலும் அங்கு குளங்கள் ஏராளமாக இருக்கிறது, இவைகளையெல்லாம் அழித்துவிட்டு அங்கு விமான நிலையம் கட்டுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறி விவசாயிகள் கடந்த ஆட்சியில் போராட்டம் நடத்தினாங்க. தேர்தலுக்கு முன்பாக முதல்வர் விஜய் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையிலே தற்போது அதை ரத்து செய்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படுவதாக கூறி பல ஏக்கர்களை இவர்கள் விலைக்கு வாங்கி தற்போது அதன் மூலம் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் எதிர்காலத்தில் என திட்டம் போட்டிருந்தார்கள் திமுகவின் மாஜி அமைச்சர்கள். ஆனால் தற்போது மண்ணோடு மண்ணாகிவிட்டது இந்த திட்டமெல்லாம். இதனால் நஷ்டமடைந்து விடுவோம் என்ற காரணத்தால் தான் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறி மக்களுக்கு நாங்கள் செய்தது தவறு கிடையாது என்று சொல்கிறாங்க. நேரடியில் இவர்களது செயல்பாடுகளை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. KN நேரு அவர்கள் வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளது சோதனையில் மூட்டை மூட்டையாக ஆவணங்களையும் பணங்களையும் கைப்பற்றி அதற்கான விளக்கத்தை KN நேரு அவர்களும் அவரது உறவினர்களும் கொடுக்கவில்லை என்றால் அந்த பணங்களை எல்லாம் கண்டிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினால் கைப்பற்றப்படும். ஒரு வேலை அவ்வாறு கைப்பற்றப்பட்டால் KN நேரு அவர்கள் கண்டிப்பாக சிறைக்கு செல்ல அதிக வாய்ப்பிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதில் தொடர்புடைய திமுகவின் மாஜி அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. திமுகவில் உள்ள ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் செய்த ஊழல்களை விஜய் அவர்கள் பட்டியலிட்டு ஃபைலாக டேபிள் மீது வைத்துள்ளார். இதை திறக்க கோரிதான் பயந்து கொண்டு உதயநிதியும் ஸ்டாலினும் என்னதான் இருக்கிறது, திறங்களேன் பார்ப்போம் என கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் விஜய் அவர்களோ நான் திறந்தால் உங்கள் கதை முடிந்துவிடும், அதனால் தான் திறக்காமல் இருக்கிறேன் என கூறி வருகிறார். கூடிய விரைவில் அந்த ஃபைல்ஸில் உள்ள முக்கியமான 5 நபர்களை தூக்க திட்டமிட்டிருக்கிறார் விஜய். அதில் முதலாவதாக இருப்பது KN நேரு மற்றும் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி தான் என செய்திகள் வெளியாகியிருக்கிறது.